ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை பார்க்க போகிறோம். ஆபிரகாமிடத்தில் தேவன் கேட்கிறார். அவருக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே, உன் ஏக சுதனம் உனக்கு நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை எனக்காக தகன பலியாக ஒப்பு கொடுப்பாயாக என்று அவர் கேட்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் அவருக்கு தலைவணங்கி அவர் சொன்னபடியே தன் குமாரனை அவருக்கு ஒப்பு கொடுக்க, காணிக்கையாக பலி கொடுக்க ஆயத்தப்படுத்தினான். இருவரும் எதிரே இருக்கும் மோரியா மலைக்கு 3 நாள் பிரயாணமாக செல்கிறார்கள். அப்பொழுது கழுதையின் மேல் விறகுகளையும் எல்லாவற்றையும் தகன பலிக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இருவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஈசாக்கு ஆபிரகாமை நோக்கி கேட்கிறார், தகப்பனே, பலிக்கு விறகு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, ஆனால் ஆடு இல்லையே என்று அவன் தகப்பனிடத்தில் கேட்கிறான். அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அப்பொழுது இருவரும் 3 நாள் பிரயாணமாக மலையின் மீது போகிறார்கள். அப்பொழுது ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்திலே ஈசாக்கை கைகளை கட்டி கால்களை கட்டி பலியாக படுக்க வைக்கிறான். அப்பொழுது அவன் பலி செலுத்தும்படியாக தன் கத்தியை உயர்த்தும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம், ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல் கத்தியை போடாதே என்று சொல்லி. அப்பொழுது ஆபிரகாம் தன் பிள்ளையை கொன்று போடாமல் திரும்பி பார்க்கும்போது அந்த புதரில் ஒரு ஆடு இருக்கிறது. அந்த ஆட்டை எடுத்து தன் மகனுக்கு பதிலாக காணிக்கையாக செலுத்துகிறான். இந்த இடத்தில் 2 கீழ்ப்படிதலை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், ஈசாக்கு தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான். ஆகவேதான் தன் ஒரே குமாரன், தன் நேசகுமாரன் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கும்பொழுது 100 வயதாக இருந்தது. அப்பொழுதும் கூட அவன் தேவன் என்னை நேசித்தபடியினால் தன் தேவன் மேல் வைத்த நேசத்தை நிரூபிக்கும்படியாக அவன் ஒரே குமாரனையும் தேவனுக்காக பலியிட ஆயத்தப்படுத்தினான். அப்பொழுது பாருங்கள், ஆபிரகாம் எவ்வளவு கீழ்ப்படிந்தார் என்று. ஈசாக்கும் சலித்தவர் அல்ல, ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தார். இன்று எந்த பிள்ளைகள் தன் தகப்பனுக்கு இப்படி கீழ்ப்படியும்? நம்மளே யோசித்து பாருங்கள். நம்ம அப்பா இப்படி கட்டினார்னா நம்ம இருப்போமா? இல்லை. ஆண்டவருக்கு எவ்வளோ உண்மையாக கீழ்ப்படுதலை காட்டினார்கள் பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இருக்கிற நாமும் கர்த்தருக்கு இவ்வனமாக முழு மனசோடு முழு இருதயத்தோடு கீழ்ப்படிய கர்த்தர் இந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் உங்கள் இருதயத்தை முழுமையாக அவர் பக்கம் செலுத்தும்போது விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்ற ஆபிரகாமை போல நீங்களும் நிச்சயமாக விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். அவருக்கு முதலாவது நாம் எல்லாவற்றையும், அதாவது வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது சகலவித நன்மைகளாலும் கர்த்தர் நம்மை நிரப்புவார். கர்த்தர் இந்த வார்த்தை கேட்கிற உங்களை, உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும்போது அப்படியே மாற்றுவார். நிச்சயமாக நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.